ஒரு அழகான பசுமையான காட்டில் ஒரு சிறிய கருப்பு வெள்ளை பாண்டா வாழ்ந்தான். அவன் பெயர் பாண்டு. அவனுக்கு எல்லாருக்கும் உதவ வேண்டும் என்பதே அவன் ஆசை. ஒரு நாள் காட்டில் ஏதோ மாற்றம் தெரிந்தது. மரங்களின் இலைகள் மஞ்சளாக மாற ஆரம்பித்தன. இதை கண்டு பாண்டு கவலையடைந்தான். அந்த நேரத்தில் ஒரு வயதான ஆந்தை மரக்கிளையிலிருந்து அவனை அழைத்தது. காட்டின் ஆழத்தில் ஒரு மந்திர விதை இருக்கு, அதை நட்டால் இந்த காடு மீண்டும் உயிர் பெறும் என்றது. பாண்டு தைரியமாக அந்த விதையை தேடி கிளம்பினான். பாதை எளிதல்ல. கற்கள், முட்கள், அடர்ந்த காடு. திடீரென்று மழை பெய்தது. பாண்டு வழுக்கி கீழே விழுந்தான். ஆனால் அவன் மீண்டும் எழுந்து நின்றான். ஒரு குரங்கு மரத்திலிருந்து சிரித்தது. இது உன்னால் முடியாது என்று கேலி செய்தது. ஆனால் பாண்டு அமைதியாக முன்னே சென்றான். நில ஒளியில் பாண்டு தனியாக நடந்தான். காட்டின் ஆழமான இடத்தில் ஒரு ஒளி தெரிந்தது. அங்கு ஒரு மந்திரமான பொன்னிற விதை இருந்தது. பாண்டு அதை மெதுவாக எடுத்து தனது கைகளில் பிடித்தான். அவன் கண்களில் நம்பிக்கை மின்னியது. திரும்பி வரும்போது ஒரு பெரிய ஆறு வழியை மறைத்தது. அவன் என்ன செய்வது என்று யோசித்தான். அப்போது ஒரு யானை அவனை பார்த்து உதவ வந்தது. அது தன் தும்பிக்கையால் பாண்டாவை பாதுகாப்பாக ஆற்றை கடக்க வைத்தது. காட்டின் நடுவில் பாண்டு அந்த விதையை நட்டான். அவன் அதை அன்புடன் மண்ணில் புதைத்தான். தினமும் அவன் அதற்கு தண்ணீர் ஊற்றினான். ஒரு நாள் காலை மண்ணை தள்ளி ஒரு சிறிய பச்சை முளை வெளியில் வந்தது. பாண்டு மகிழ்ச்சியில் குதித்தான். அந்த முளை சில நாட்களில் பெரிய மரமாக வளர்ந்தது. பச்சை இலைகள், இனிய பழங்கள் அனைத்தும் தோன்றின. மழை மீண்டும் பெய்ய ஆரம்பித்தது. முழு காடும் பசுமையாக மாறியது. அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் விளையாடின. அனைவரும் பாண்டாவை பாராட்டினர். பாண்டு சிரித்துக் கொண்டு சொன்னான், முயற்சி இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை. ஒரு அழகான பசுமையான காட்டில் ஒரு சிறிய கருப்பு வெள்ளை பாண்டா வாழ்ந்தான். அவன் பெயர் பாண்டு. அவனுக்கு எல்லாருக்கும் உதவ வேண்டும் என்பதே அவன் ஆசை. ஒரு நாள் காட்டில் ஏதோ மாற்றம் தெரிந்தது. மரங்களின் இலைகள் மஞ்சளாக மாற ஆரம்பித்தன. இதை கண்டு பாண்டு கவலையடைந்தான். அந்த நேரத்தில் ஒரு வயதான ஆந்தை மரக்கிளையிலிருந்து அவனை அழைத்தது. காட்டின் ஆழத்தில் ஒரு மந்திர விதை இருக்கு, அதை நட்டால் இந்த காடு மீண்டும் உயிர் பெறும் என்றது. பாண்டு தைரியமாக அந்த விதையை தேடி கிளம்பினான். பாதை எளிதல்ல. கற்கள், முட்கள், அடர்ந்த காடு. திடீரென்று மழை பெய்தது. பாண்டு வழுக்கி கீழே விழுந்தான். ஆனால் அவன் மீண்டும் எழுந்து நின்றான். ஒரு குரங்கு மரத்திலிருந்து சிரித்தது. இது உன்னால் முடியாது என்று கேலி செய்தது. ஆனால் பாண்டு அமைதியாக முன்னே சென்றான். நில ஒளியில் பாண்டு தனியாக நடந்தான். காட்டின் ஆழமான இடத்தில் ஒரு ஒளி தெரிந்தது. அங்கு ஒரு மந்திரமான பொன்னிற விதை இருந்தது. பாண்டு அதை மெதுவாக எடுத்து தனது கைகளில் பிடித்தான். அவன் கண்களில் நம்பிக்கை மின்னியது. திரும்பி வரும்போது ஒரு பெரிய ஆறு வழியை மறைத்தது. அவன் என்ன செய்வது என்று யோசித்தான். அப்போது ஒரு யானை அவனை பார்த்து உதவ வந்தது. அது தன் தும்பிக்கையால் பாண்டாவை பாதுகாப்பாக ஆற்றை கடக்க வைத்தது. காட்டின் நடுவில் பாண்டு அந்த விதையை நட்டான். அவன் அதை அன்புடன் மண்ணில் புதைத்தான். தினமும் அவன் அதற்கு தண்ணீர் ஊற்றினான். ஒரு நாள் காலை மண்ணை தள்ளி ஒரு சிறிய பச்சை முளை வெளியில் வந்தது. பாண்டு மகிழ்ச்சியில் குதித்தான். அந்த முளை சில நாட்களில் பெரிய மரமாக வளர்ந்தது. பச்சை இலைகள், இனிய பழங்கள் அனைத்தும் தோன்றின. மழை மீண்டும் பெய்ய ஆரம்பித்தது. முழு காடும் பசுமையாக மாறியது. அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் விளையாடின. அனைவரும் பாண்டாவை பாராட்டினர். பாண்டு சிரித்துக் கொண்டு சொன்னான், முயற்சி இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை.